நீங்க அதற்கான தனித்தனியா புக்ஸுகளை பாவிச்சாதான் அது எப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது முன்னுக்கு சந்தேகங்கள் வரக்குல என்ன தேடி பார்க்கறதுக்கு நோட்ஸை மறக்கிற நோட்ஸுகளை திரும்பி படிச்சு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும். அந்த புக்ஸுகளை அப்படின்னா குப்பிகளை நீங்க தனித்தனியா மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஒவ்வொரு பாடத்துக்கு உண்டு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சிங்கிள் ரூல் 80 பேஜ் உள்ள கொப்பி ஒன்று போட்டிருக்கு. அப்ப அந்த கொப்பி நம்ம எதுக்கு பாவிப்போம்டா சிங்கள பாடமும் ஆங்கில பாடத்துக்காக அந்த ஒரு கொப்பி, 2 பாடத்துக்கும் ஒரு கொப்பி, மொத்தம் உங்களுக்கு 5 கொப்பி தான் கேட்டும். சரியா? அப்ப சிங்கள பாடமும் ஆங்கில பாடமும் படிக்கிறதுக்கு நம்ம அந்த 80 பேஜஸ் உள்ள கொப்பியை பாவிப்போம். சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஸ்கொயர் ரூல் அதாவது சதுர ரூல் கொப்பி 2 கொப்பி போட்டிருக்க. 120 பக்கம் உள்ள சிஆர் கொப்பி 2, சிஆர் கொப்பி 2. அப்ப அந்த 2 கொப்பி எதுக்குன்னா ஒரு கொப்பி வந்து கணித பாடம் படிக்கிறதுக்கும், எதுக்கு கணித பாடத்துக்கும், இன்னொரு அந்த சதுர ரூல் கொப்பி வந்து உங்களுடைய நுண்ணறிவு பாடம் படிக்கிறது. எதுக்கு கணித பாடங்கிறது வேற, நுண்ணறிவு பாடங்கிறது வேற. சரியா? கணித பாடம் படிக்கிறதுக்கு ஒரு சதுர ரூல் கொப்பி, அதே போல நுண்ணறிவு பாடம் படிக்கிறதுக்கு ஒரு சதுர ரூல் கொப்பி. ஓகேயா? யாரும் இன்னும் கொப்பி வாங்கலன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், நீங்க தனித்தனியா கொப்பிகளை பாவிச்சீங்கன்னா நம்ம இந்த வகுப்பை நீங்க தொடர்ந்து இருக்க போறீங்க நம்மளோட. தொடர்ந்து அப்பதான் ஒரு என்னென்ன படிக்கிறோம், என்னென்ன விஷயம் படிக்கிறோம், எல்லா விஷயமும் ஒரு கொப்பியில இருந்தா தான் அது உங்களுக்கு மறுபடியும் திருப்பி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பாக இருக்கும். சரியா? உங்களுக்கு முழுமையாக தேவையான அனைத்து விடயங்களும் படிப்பிக்கப்படும். அப்ப அவ்வளவு விஷயமும் நீங்க ஏதாவது தேவையான நோட்ஸுகள்லாம் அதுல எழுதும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா சிங்கிள் ரூல் கொப்பி 2 போட்டிருக்கோம். 120 பேஜ் வந்து சிஆர் கொப்பி. ஓகே. சிஆர் பார்த்துருக்கா சில அந்த அட்டவணைகள் சார்ட்லாம் போட்டு கொள்றதுக்கு. இப்ப நீங்க 3ஆம் ஆண்டு தானே, கொஞ்சம் எழுத்துக்கள் பெருசா எழுதுவீங்க, இடம் 10ஆம் இருக்கும். அப்ப சிஆர் கொப்பியில எழுதுனோம்னா நம்ம பெருசா நமக்கு தேவையான மாதிரி எழுதி கொள்ளலாம். அப்ப சிஆர் கொப்பி 2 கொப்பி. 2 கொப்பி எதுக்குன்னா ஒரு கொப்பி நீங்க கணித பாடத்துக்கு சரி தமிழ் பாடத்துக்கு ஒரு கொப்பியும், சுற்றாடல் பாடத்துக்கு ஒரு கொப்பி. எதுக்கு சுற்றாடல் பாடம். சுற்றாடல் பாடத்துல பாத்தீங்கன்னா படங்கள்லாம் வரைய வேண்டி வரும், படங்கள்ல பகுதிகள்லாம் குறிக்க வேண்டி வரும். அவ்வாறான வேலைகள்லாம் சுற்றாடல் பாடத்துல இருக்கு. அப்ப சுற்றாடல் பாடத்துல நீங்க சிஆர் கொப்பி ஒன்று பாவிச்சீங்கன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் அதுல ஒட்டி என்ன செய்யலாம், அந்த பயிற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 6 பைல் கவர் போட்டிருக்கு. 6 பைல் கவர். ஓகே. இந்த பைல் கவர் எதுக்குன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இடையிடையில சில நோட்ஸுகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும், சில பயிற்சிகள் வழங்கப்படும், அதே போல எக்ஸாம் நடக்கும். அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் தான் அனுப்புவோம். அப்ப அதுகளை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க. இப்ப படங்கள் அப்படின்னா உங்களுக்கு பார்த்து வரியவளா தானே, அப்ப படங்களை வாட்ஸ்அப்ல தான் அனுப்பும். அப்ப நீங்க அந்த படங்களை பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க. அப்ப அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற விஷயங்கள், செய்யற எக்ஸாம் பேப்பர், அதெல்லாம் அந்த 6 பாடங்கள் படிக்கிறோம் தானே, 6 பாடங்கள் படிக்கிற அந்த ஒவ்வொரு எக்ஸாமும் 6 பைல்ல போடவும். இப்ப தமிழ் பாட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் தமிழ் பாட வைங்க, கணித பாட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் கணித பாட வைங்க, சுற்றாடல் பாட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் சுற்றாடல் பாடத்துல, ஐக்யூ பாடம் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் ஐக்யூ பாடத்துல, சிங்களம் எல்லாம் சிங்களத்துல, ஆங்கிலம்லாம் ஆங்கிலம், 6 பைல்ல போடணும். விளங்குச்சா? ஓகே. முன்னுக்கு நான் சொல்லுவேன். அப்ப என்ன செய்யணும், அப்படி 6 பைல்ல போடக்குள்ள அப்ப உங்களுக்கு தமிழ்ல ஏதாவது டவுட் இருந்தா தமிழ் என்ன பையில எடுத்து பார்க்கலாம், தமிழ் கொப்பியில தமிழ் பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தா தமிழ் பாட நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம். விளங்குதா? அப்ப நீங்க அழகா ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆழமா உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் படிப்பிக்கப்படும். உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒவ்வொருக்குள்ள உங்களுக்கு விளங்கும், இந்த கிளாஸ் வந்து எப்படி போகுது. விளங்குதா? அப்ப நீங்க தேவையான அந்த நோட்ஸுகள்லாம் அந்த மாதிரி பைல் பண்ணாதான் நீங்க என்ன செய்யலாம், மறுபடியும் அதை திருப்பி பார்க்கலாம், பாடமாக்க வேண்டியதெல்லாம் பாடமாக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த கிளாஸ் நடக்கிற 1 ஹவர் 1 ஹவர் 1.5 ஹவர்ல நம்ம எழுத போனோம்னா அதுக்கே டைம் முடிஞ்சு போயிடும். அப்ப சில விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலம் தான் உங்களுக்கு தருவோம். அப்ப நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஏன்னா பைல்ல போட்டு நீங்க அதை என்ன செய்யலாம், பாடமாக்கலாம். ஓகே. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு விளங்கிச்சா?
பேரண்ட்ஸ் பக்கத்துல இருப்பீங்க. விளங்கிச்சா? இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடம் சுற்றாடல் பாடம். அப்ப சுற்றாடல் பாடத்துக்கு நான் என்ன கொப்பி போட்டிருக்கேன்? 120 பேஜஸ் சிஆர் கொப்பி ஒண்ணு போட்டிருக்கேன். என்ன 120 பேஜ் சிஆர் கொப்பி ஒண்ணு போட்டிருக்கேன். அப்ப நீங்க கொப்பி வாங்கினவங்க ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த அதே கொப்பி தான் வாங்கணும்னு இல்ல, நீங்க வேற உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி மற்ற சின்ன கொப்பிகளும் வாங்கலாம். அந்த கொப்பி வாங்கினோம்னா உங்களுக்கு அந்த அட்டவணைகள் படங்கள்லாம் ஒட்டினா பெருசா எழுதி நம்ம செய்து வச்சு கொள்றதுக்கு லேசாக இருக்கும். வாங்காதவங்க உங்கள்கிட்ட இருக்க கொப்பிகளை பாவீங்க, அது நோ ப்ராப்ளம். சரியா? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கொப்பியில தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் லேசா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சிஆர் கொப்பி வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இப்ப நீங்க 3ஆம் தவணை என்ன பரீட்சைக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறீங்க. என்ன 2ஆம் தவணை முடிஞ்சு 3ஆம் தவணைக்கு போய் கொண்டு இருக்கோம். அப்ப இப்ப உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க, எங்கட கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்க, இல்ல வேற வெளி கிளாஸ்கள்லையும் படிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு அது சம்பந்தமான இதுவரைக்கும் நீங்க 1ஆம் தவணை 2ஆம் தவணை வரைக்கும் நீங்க படிச்ச விஷயங்கள் சம்பந்தமாக நாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 4-5 கிளாஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு அந்த பாடங்களை எக்ஸாம் வைப்போம். சரியா? எக்ஸாம் வச்சு பார்ப்போம் நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க. இப்ப எக்ஸாம் வச்சா நீங்க இவ்வளவு நான் காலம் படிச்சதுல நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ளலாம் தானே. அப்ப எக்ஸாம் வச்சு பார்ப்போம். அப்ப அதுல எப்படி நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அப்ப நம்ம என்ன அதை பாடம் உங்களுக்கு ரிப்பீட் பண்றதா இல்ல முன்னுக்கு இருக்க பாடங்களை படிப்பிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம முன்னுக்கு நம்ம முடிவு பண்ணணும். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்கிற பாடம் என்னண்டா பார்க்க போறோம் வேலைகளை. இப்ப நம்ம செய்யறது தானே வேலை. இப்ப நம்ம செய்யற வேலை என்ன? நம்மளாம் செய்யற வேலை படிக்கிறது, சாப்பிடுறது, டிவி பார்க்கறது, விளையாடுறது, என்ன பாடசாலை போறது, இதுதான் நம்ம செய்யற வேலை. என்ன நம்ம செய்யற வேலை. இப்ப நம்ம இப்ப படிக்கணும் தானே, நம்ம பாடசாலைக்கு போறோம். இப்ப பாடசாலைக்கு போறோம்டா இப்ப பாடசாலைக்கு சும்மா போக வேணுமா? ஏழாது. என்ன பாடசாலைக்கு நம்ம போகணும்னா பாடசாலையில நம்ம படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம கொண்டு போகணும். அப்படித்தானே? சும்மா போயிட்டு படிக்கணும். இப்ப நீங்க கிளாஸ் வந்துட்டீங்க. இப்ப கிளாஸ் வந்துட்டீங்கன்னா நீங்க இப்ப அந்த கிளாஸ்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். என்ன ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும் கிளாஸ்ல நான் படிக்கிறதுக்கு இந்த பொருட்கள் தேவை. ஓகே, யாருக்கு சொல்ல வேணும்? எனக்கு கை உயர்த்திங்கண்டா, ஓடியோல கை உயர்த்திங்கண்டா எனக்கு 2-3 பேருக்கு சான்ஸ் தர வேணும். சொல்லுங்க பாப்போம். ஓகே, ரிஷ்வினா குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே, நான் பேசுறதெல்லாம் கிளியரா விளங்குதா? விளங்குது சார். ஓகே, ரிஷ்வினா சொல்லுங்க. இப்ப நான் பாடசாலைக்கு போகணும் இல்லண்டா ஒரு கிளாஸுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? என்ன தேவை? பென்சில் சார். பென்சில் தேவை. புத்தகம் தேவை. புத்தகப்பை. வெரி குட். கொப்பி தேவை. அலிரப்பர் தேவை. பென்சில் கூராக்கி. தேவை. அடிமட்டம். வெரி குட். ஓகே, வேற இன்னும் தேவை. ஓகே, இன்னும் பல பொருட்கள் தேவை. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன எல்லாரும் என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு இது வேறுபடும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறுபடும். ஓகே, யாரு? ரஷ்வினா. வெரி குட். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க யாரும் இதுக்கு முன்னுக்கு இந்த ஷூம் நீங்க யூஸ் பண்ணி இல்லைன்னா இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கிறேன்டா நான் என்ன செய்வேன்டா உங்களோட மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுவேன். அன்மியூட் பண்ணக்குள்ள உங்களோட மெஷின்ல முன்னுக்கு ஒரு நீல கலர்ல ஓகேன்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஓகேன்னு பட்டன் ஒன்று வந்து தெரியும் முன்னுக்கு வந்து டக்கு யாருடக்கு நான் அன்மியூட் பண்றேனோ பாவிக்காதவங்களுக்கு சொல்றேன். விளங்குதா? அப்ப நீங்க அந்த ஓகே பட்டன் அமுக்குனா தான் நீங்க என்ன செய்யலாம்,
என்னையோட கதைக்கலாம். நீங்க கதைக்கிறது எனக்கு விளங்கும், நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்கும். நீங்க கதைக்கிறது எனக்கு விளங்கணும்டா நீங்க என்ன செய்யணும், அந்த ஓகே பட்டனை அமுக்கணும். விளங்குச்சா? புதுசா சூம் பாவிக்கிறவங்க விளங்குச்சா? அதை நீங்க அமுக்கினா தான் என்னையோட பேசி. ஓகே, பேசி முடிச்சதும் நீங்க உங்களோட மைக்கை வந்து ஓப் பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னா அதை வந்து நான் உங்களுக்கு ஓப் பண்ணி விடுவேன். ஓகே, அப்ப நம்ம இப்ப பார்ப்போம். அதே போல இப்ப நம்ம பாடசாலைக்கு போகணும்னா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது நம்மளுக்கு இப்ப தெரியும். என்ன வேற யாரு லட்சுமி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன அவ்வாறான பொருட்கள் வந்து என்னன்னு தெரியும். ஓகே, அப்ப நம்ம இப்ப இன்னைக்கு பாடத்துல அவ்வாறான ஒரு பாடம் தான் இன்னைக்கு படிக்க போறோம். இப்படி நம்ம பாடசாலைக்கு போறோம். அப்ப எங்க போறாரு? ஒரு வேலைக்கு போவாரு. என்ன வேலைக்கு போவாரு? எல்லா அப்பா அம்மாரும் ஒரே வேலைக்கு போறாங்க இல்ல. என்ன ஒவ்வொரு அப்பா அம்மாரும் ஒவ்வொரு வேலைக்கு போவாங்க. வீட்டுல இருக்க ஒவ்வொரு அம்மாமாரும் ஒவ்வொரு வேலைக்கு போறாங்க. அப்ப அப்பா ஒரு வேலைக்கு போறாருண்டா அப்பாவுக்கு அங்க வேலை செய்யறதுக்கு இப்ப நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகக்குள்ள தேவையான புத்தகம் மாதிரி அப்பா வேலைக்கு போற இடத்துலயும் அப்பாவுக்கு தேவையான பொருட்கள் எப்படி வேற வேற பொருட்கள் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அதே மாதிரி அம்மா வேலைக்கு போறாங்கன்னு வைங்க, அம்மாவுக்கும் தேவையான பொருட்கள் எப்படி இருக்கும்? வேற வேறையான பொருட்கள் அம்மாவுக்கும் தேவையாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு தொழிலுக்கும் இப்ப நீங்க உங்களோட வகுப்புல பாத்தீங்கன்னா டீச்சர் வந்திருப்பாங்க. அப்ப டீச்சர் கொண்டு வர்ற பொருட்கள் எப்படி நீங்க கொண்டு வர்ற மாதிரியே இருக்குமா? இல்ல. என்ன அந்த டீச்சர் கொண்டு வர்ற பொருட்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பொருட்களா இருக்கும். என்ன அவங்களோட வேலைக்கு பொருத்தமான பொருட்களா இருக்கும். அவங்களோட வேலையை இலகுவா செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களா இருக்கும். அப்ப அதுதான் டீச்சர் கொண்டு வர்ற பொருட்கள். அப்ப வீட்டில் அப்பா வேலைக்கு போனா அப்பா கொண்டு வர்ற பொருட்கள் வேற, அம்மா கொண்டு வர்ற பொருட்கள் வேற, நான் ஸ்கூலுக்கு போகல நான் கொண்டு போற பொருட்கள் வேற, அங்க ஸ்கூல்ல டீச்சர் கொண்டு வர்ற பொருட்கள் வேற, அதிபர் பாத்தீங்கன்னா அவர் அங்க கொண்டு வர்ற பொருட்கள் வேறையா இருக்கும், அவர் பயன்படுத்துற பொருட்கள் வேறையாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு தொழிலுக்கும் அவர் பயன்படுத்துகின்ற பொருட்கள் என்ன செய்ய போகுது? வேறுபட போகுது. அப்ப நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த பாடத்துல அப்படி ஒவ்வொருத்தரும் செய்யற வேலைகள் என்ன, அந்த வேலைகள்ல ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகின்ற பொருட்கள் என்ன. அப்ப இன்னைய பாடம் என்னன்னு எல்லாத்துக்கும் விளங்குச்சா? ஓகே, அப்ப இன்னைக்கு நீங்க உங்களோட கொப்பில முதலாவது தலைப்பு போடுவோம், நாம் பயன்படுத்துபவை. ஓகே, நான் உங்களுக்கு இப்ப நான் எழுதி போடுவேன் சரியா? அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப 3ஆம் ஆண்டு இருக்கு. இன்னும் எனக்கு தெரியும் சிலருக்கு எழுத இயலாமல் இருக்கலாம், சிலருக்கு வாசிக்க இயலாமல் இருக்கலாம். அப்ப அதுக்கெல்லாம் இப்ப பாப்ப முன்னாடி என்ன செய்யறேன்னு நான் எழுதி போடுவேன் சரியா? இப்ப நீங்க சின்னாக்கள் தானே, நான் எழுதி போடுவேன். எழுதி போடுறத நீங்க சரியா பார்த்து எழுதி கொள்ளணும். அதுதான் முதலாவது வேலை சரியா? ஓகே, யாரும் எழுதாம இருக்கிறது இல்ல. நான் என்ன செய்வேன்டா, இப்ப உங்களுக்கு மைக்க நான் ஒன் பண்ண சொல்ற மாதிரி யாரையாவது என்ன செய்வேன், குயிக்கா வீடியோ ஒன் பண்ணி நீங்க எழுதுனத நான் உங்களோட ஸ்கிரீன்ல காட்ட சொல்லுவேன். அப்ப நீங்க எழுதலன்னா எனக்கு தெரியும் தானே